நமஸ்தே. பெரியவா சரண். பிரத்யக்ஷ பரமேஸ்வரனான நம்ம மகாபெரிவா சிதம்பரம் நடராஜா அவனுடைய ஆனந்த தாண்டவத்தை பற்றி சொல்லின்னு வந்ததை பார்த்தோம். இன்னைக்கு விசேஷமாக நம்ம பரமேஸ்வரன் மகாபெரிவாளுடைய அற்புதமான தாண்டவம், ஒரு லீலா அனுகிரகத்தை பார்க்க போகிறோம். அதுவும் எங்கே நடந்தது இந்த சம்பவம்னு பார்த்தா, சிதம்பரத்துக்கு தொட்டடுத்தாப்புல இருக்கக்கூடிய ஆனந்த தாண்டவபுரம்ங்கிற ஒரு ஊரில் பெரியவா கேம்ப் இருக்கும் பொழுது நடந்த ஒரு சம்பவம். இப்போ பெரியவாளை சாட்சாத் நடராஜமூர்த்தியாகவே தரிசிக்கக்கூடிய மனசால நம்ம எல்லாரும் அப்படியே அவர் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம். இந்த சம்பவம் தெலுங்குல வந்திருக்கக்கூடிய ஒரு புஸ்தகத்தில் இதை பற்றி எழுதியிருக்கா. நடிச்சே தேவுடு அப்படின்னு சொல்லி நடமாடும் தெய்வம்னு நம்ம தமிழில் கொண்டாடுறோமே, அதே தான் தெலுங்கில் நடிச்சே தேவுடுன்னு சொல்லி அவள் ஒரு புஸ்தகமாக பரமாச்சாரியருடைய பக்தர்களுடைய அனுபவங்கள்லாம் சேர்த்து கம்பைல் பண்ணி சேஷையான்னு ஒருத்தர் போட்டிருக்கார். அந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக், இந்த ஒரு பர்டிகுலர் சம்பவம், அனுபவம் யாரோடது அப்படின்னு பார்த்தா, தெலுங்கில் ஒரு பெரிய ஸ்காலராக பண்டிதராக கொண்டாடப்படக்கூடியவராக கல்லூரி வெங்கட சுப்பிரமணிய தீட்சிதலுன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பண்டிதர் இருந்தார். அவர் தெலுங்கு சம்ஸ்கிருதம் எல்லாத்துலேயும் அற்புதமான ஸ்லோகங்கள்லாம் எழுதியிருக்கார். பெரிய பண்டிதராக தெலுங்கு உலகத்தில் அவரை கொண்டாடக்கூடியவராக அவர் இருந்திருக்கார். அவருடைய பர்சனல் அனுபவத்தை அவர் சொல்லியிருக்கார். அந்த விஷயத்தை தான் இந்த புத்தகத்தில் கேப்சர் பண்ணியிருக்கார். இப்போது மூலத்தில் தெலுங்கில் எழுதினதுலேருந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வந்து, அந்த டிரான்ஸ்லேஷன்லேருந்து நான் தமிழில் கொடுக்க போகிறேன். டிரான்ஸ்லேஷன் லாஸ் இருக்கத்தான் செய்யும். ஆனால் வாஸ்தவத்தில் அங்கே நடக்கும் பொழுது அவருக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கே, அதை நிச்சயமாக நம்மளால் இதிலிருந்து அந்த எசன்ஸை, சாரத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அனுபவமாக இது இருக்குது. ரொம்ப தம் மனசார உணர்ந்ததை அவர் அப்படி அழகாக சொல்லியிருக்கார். இப்போ 1938-39 சமயங்கள்லன்னு போட்டிருக்கார். அந்த எண்ட் ஆஃப் த டைம் அரௌண்ட் 1939 இருந்திருக்கணும் அவர் எழுதியிருக்கிறத பார்த்தா. அப்போ நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி அவர் சொல்கிறார். அதுக்கு முன்னாடி முதல்ல மகாபெரிவாளை இவர் எங்கே தரிசனம் பண்ணார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. குண்டூரில் பெரியவா கேம்ப் இருக்கும் பொழுது இந்த தீட்சித்துல போய் அவரை தரிசனம் பண்ணாராம். பெரியவா அங்கே ஏதோ ஒரு ஜலக்கரையில், ஒரு நதிக்கரையிலையோ இங்கேயோ இருந்துட்டு பெரியவா சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கிறத இவர் பார்த்தாராம். அந்த ஒரு விஷயத்தை எழுதியிருக்கார். பெரியவாளுடைய ஒரு அங்க அசைவையும் பார்க்கும் பொழுது அவர் தன்னுடைய இந்த வஸ்திரத்தை இப்படி இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையும் அணுவாக பார்த்து ரசிச்சிருக்கார். அவர் அதையெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு அங்கே சுவாமி சாட்சாத் அம்பாளாகவே எனக்கு தரிசனம் தெரிஞ்சுது அப்படின்னு அந்த டயத்துலேருந்து முதல் தரிசனம் பார்த்ததுலேருந்தே இவருக்கு பெரியவா பேரில் அப்பேற்பட்ட ஒரு ஈர்ப்பு. அதோட சரி போல இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் பெருசாக நிறைய சம்பவங்கள் நடந்ததாக இந்த கட்டுரையில் தெரியல. இது முதல்ல பார்த்தப்போ இருந்த ஒரு ஈர்ப்புங்கிறத சொல்லிட்டார். இப்போ இந்த சம்பவம் இவர் சொல்கிறது 1938-39 நடந்திருக்கக்கூடிய சம்பவம் என்னென்னா, இவருக்கு உடம்பு சுகம் இல்லாமல் போயிருக்கு. தீட்சிதலுக்கு என்னன்னு தெரியல, ஏதோ ரொம்ப ஒரு உடம்பு முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிருக்கு. அப்போது அந்த காலத்து ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டி அப்படின்னா டாக்டர்கிட்ட சொன்னால் அவர் வந்து பார்ப்பார் அப்படிங்கிற ஒரு லெவல் தானே. அந்த ஒரு சுச்சுவேஷனில் ஆற்றுல இருந்தவாலாம் மனைவி குழந்தைகள் எல்லாரும் டாக்டர் யார்கிட்டயா சொல்லணும்னு போய் தேடி போய் சொல்கிறா. டாக்டர் வந்து பார்த்துருக்கார். இங்கே தீட்சித்துல எழுதுறார் தன்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே. அப்போது இப்படி உடம்பு ரொம்ப முடியாமல் நான் படுத்துட்டு இருக்கேன், டாக்டரை வா கூப்பிட்டுருக்கான்னு எனக்கு தெரியறது, என்னால் வாயால் பேச முடியலையே தவிர சுற்றி நடக்கிறத பார்த்துட்டு இருக்கேன். ஒரு டாக்டர் வரார், வந்து பார்த்துட்டு எனக்கு ஏதோ டெஸ்ட்டு கையெல்லாம் பிடிச்சி பார்க்குறார். பார்த்துட்டு இது ஹோப்லெஸ் கேஸ் அப்படின்னு சொன்னதாக இங்கிலீஷில் எழுதியிருக்கு. இப்போ இனிமேல் பழைக்க மாட்டாருங்கிறதாக அவர் சொல்லியிருக்கணும். அவர் சொல்லி முடித்த மறுக்ஷணம் இந்த தீட்சிதனுடைய மனைவி அப்படியே மயக்கம் போட்டாலாம். அந்த அம்மாவுக்கு ரொம்ப முடியாமல் போயிடுத்து. இது என்னடா இப்படி சொல்லிட்டாரு டாக்டர்னு. டாக்டர் அதோடு நிற்கலை, சொந்தக்காரர்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருங்கோ அப்படின்னு இவர் குழந்தைகள்கிட்ட சொல்லிவிட்டாராம். சொல்லிவிட்டு இதுக்கு மேலே ஒன்றும் வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போயாச்சு. இவர் சொல்கிறார், என் மனைவியும் திடீர்னு இப்படி மயங்கி விழுந்துவிட்டா, கங்கா ஜலத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லியாச்சு. கங்கா ஜலம்லாம் என் குழந்தைகள்லாம் ஏற்பாடு பண்ணணும். அவள் போய் கங்கா ஜலத்தை கொண்டு வந்து என்ன பண்ண போகிறான்னு எனக்கு தெரியல. இப்படி நான் பார்த்துட்டே இருக்கும் பொழுது நடுவில் திடீர்னு ஒரு சம்பவம், ஒரு மிராக்கிள் ஒன்று நடந்தது அப்படிங்கிறதாக இங்கே எழுதுறார். அந்த அனுபவம் தான் என்னன்னு பார்த்தா, இவர் அப்படியே படுத்துட்டு இருக்கார். சுற்றி வர திடீர்னு என்ன இருக்குன்னே தெரியல. இவருடைய மனைவி ஏற்கனவே விழுந்தாச்சு, வேற பாக்கி இருக்கிறவா யாருமே தெரியல. இப்படி ஒரு சூழலில் படுத்துட்டு இருக்கார். உடம்பு அசைக்க முடியல, பேச முடியல. ஆனால் தெற்கு திசையிலிருந்து யாரோ ஒருத்தர் வராராம். பார்த்தாக்கா கண்ணெல்லாம் செக்கச்சவேல்னு அப்படியே செகப்பா பழம் மாதிரி செக்கச்சவேல் இருக்கான். அவருக்கு பெரிய கால், ஆள் ரொம்ப பெருசாக ஆஜானுபாகுவாக இருக்காராம். அவர் வரார். பின்னாடியே பக்கத்தில் ஒரு மகிஷம் எருமை ஒன்று வரதான் பக்கத்துலேயே. இவர் வந்தவர் எப்படி இருக்காருன்னு பார்த்தா கையில் பாசக்கயிறு வேற இருக்கான்.
இவர் எழுதியிருக்கார் இப்படியே, தெற்கு திசையிலிருந்து அவர் வந்தார், நான் பார்த்துட்டே இருக்கேன், என்னால் அசைய முடியல, எழுந்திருக்க முடியல, ஒன்றும் பேச முடியல, ஆனால் அவர் வந்துட்டார், இப்படி என் முன்னாடி வந்து நிற்கிறார். அப்போ தெரிஞ்சு போயிடுத்து, கூட மகிஷம் இருக்கு, கையில் பாசக்கயிறு இருக்கு. இவர் நிற்கிறவரை பார்த்தாக்கா இவர் தர்ம தேவதை தான், யமதர்மராஜன் தான் அப்படிங்கிறது நன்னாவே தெரிஞ்சு கொடுத்து. என் காலம் இதோட பூர்த்தி ஆகிடுத்துன்னு எனக்கு நன்னாவே தெரிஞ்சு கொடுத்து. அப்போ என்ன பண்ண முடியும்னு தெரியல, உடம்பையும் அசைக்க முடியல, அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். திடீர்னு வடக்கு திசையிலிருந்து ஸ்ரீசரணர்கள் வரா. யாரு? நம்ம பெரியவா. இவர் தெற்கு திசையிலேருந்து இந்த காலன் வந்திருக்கார், வடக்கு திசையிலிருந்து திடீர்னு பெரியவா வராலாம். பரமாச்சாரியால் திடீர்னு எங்கேருந்து வந்தார் எனக்கு தெரியல, ஆனால் உடம்பு முழுக்க அப்படியே தக தக தகன்னு ஜொலிக்கக்கூடியதாக அந்த காஷாய வஸ்திரத்தோட கையில் தண்ட கமண்டல்களோட அப்படியே இங்கே பெரியவா வரா. வந்தாக்கா அவரை பார்த்தாக்கா எப்பேற்பட்ட ஒரு தரிசனம், சூரிய பிரகாசத்தோடு அப்படி நிற்கிறார். அவருடைய கண்களை பார்த்தா ஆஹா எப்பேற்பட்ட கண்கள், தாமரை மாதிரியான கண்கள், அருளை அனுகிரகத்தை அள்ளி பொழியறதாக அவர் கண்கள் ஜொலிக்கிறது. இவர் கம்பேரிசன் கொடுக்குறார், தெற்குலேருந்து வந்தவருடைய கண் எப்படி இருந்தது, செக்கச்சவேல்னு கோபத்தில் ஜொலிக்கிறது, அது யமதர்மராஜனுடைய இது. வடக்குலேருந்து வந்தவர் சுவாமியினுடைய கண்கள் இங்கே பார்த்தாக்கா தாமரை புஷ்பம் மாதிரி அப்படி அனுகிரகத்தை அள்ளி பொழியறதாக இருக்கு. என்னால் பேச முடியல, ரெண்டு பேரையும் பார்த்தாச்சு, ஆனால் என்னால் வாயை திறந்து ஒன்றும் சொல்ல முடியல. இவர் வந்துட்டார். இதில் இன்னொரு விஷயம் பார்க்கணும், இவர் இதில் எழுதாத ஒரு விஷயம் என்னன்னா, பெரியவா இங்கேருந்து வடக்குலேருந்து வந்திருக்கா அப்படிங்கிறத சொல்கிறா. வடக்குலன்னு சொன்னால் நம்ம எங்கே பார்ப்போம், சாதாரணமாக கைலாசத்தை தான் சொல்லுவோம். நம்மளுடைய நார்த்துன்னு சொன்னாக்கா கைலாசத்துலேருந்து தானே பரமேஸ்வரன் வந்தாகணும். அப்படி பெரியவா அங்கேருந்து வரா. தெற்குலேருந்து இவர் வரணும்னு சொன்னாக்கா யமதர்மராஜனுடைய திசையாக தெற்குங்கிறது சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கு. அதனால அவர் தெற்கு திசையிலேருந்து. இப்போ பெரியவா வந்தாச்சு, இந்த யமதர்மராஜன் இப்போ இவரை கூட்டின்னு போகணுமா, அதுக்காக வந்திருக்காங்கிற வரைக்கும் நன்னா தெரிஞ்சு கொடுத்து, நான் வாயை திறந்து எதையாவது சொல்லணும், சுவாமிக்கு வந்தனம் பண்ணணும்னு நான் முயற்சி பண்ணணும்னு பார்க்குறேன், ஒன்றும் பண்ண முடியல, அப்படியே கிடக்கேன். இப்போது சுவாமியை பார்த்த உடனே அந்த மகிஷம் அங்கேருந்து தலதெறிக்க ஓடி போயிடுத்து அப்படின்னு எழுதுறார். இதில் அவர் கம்பேரிசன் எதோடு கொடுக்குறாருன்னா, ஏற்கனவே ஒரு தடவை இந்த யமதர்மராஜனோட இந்த மகிஷம் சேர்ந்து வந்து காலனை காலால் உதைத்த சம்பவம்னு மார்க்கண்டேயரை காப்பாற்றுறதுக்காக ஒரு தடவை பண்ணாரே பரமேஸ்வரன். அப்போ ஏற்கனவே அடி வாங்கியிருக்கோம் இல்லையோ, அதனால அந்த அடி இதுக்கு ஞாபகம் வந்திருக்கும். இப்போ பெரியவாள் இங்கே தரிசனத்தில் பார்த்த உடனேயே ஓடி போய் எங்கள் வீட்டு செவத்தை தாண்டி எகிரி அது குதிச்சு காணாமே போயிடுத்து அப்படிங்கிறதாக இங்கே அந்த கம்பேரிசன் எழுதுறார். மார்க்கண்டேயர் எப்படி காப்பாற்றினாரோ அது மாதிரியான சம்பவம்னு. இப்போ யமதர்மராஜன் மாத்திரம் நிற்கிறாராம். பெரியவா அவர்கிட்ட சொல்கிறாளாம், இவரை இப்போ விட முடியாது, அனுப்ப முடியாது, நீ போயிட்டு வா அப்படிங்கிறாளாம் பெரியவா. உடனே அவர் பதிலுக்கு என்ன பண்ணுறார், தலையால் குனிஞ்சு வந்தனம் பண்ணிட்டு பெரியவாள்கிட்ட இருந்து உத்தரவு வாங்கிட்டு போகணும். பெரியவாளுக்கு தம் முகுதுக்க காமிச்சுண்டு திரும்பி போக முடியாதே, அதனால வந்தனம் பண்ணிட்டு அப்படியே பின்வாக்கில் நடந்து போகிறார் யமதர்மராஜன் அப்படிங்கிறார். அவர் போயாச்சு, நான் பெரியவாளை பார்த்து வந்தனம் பண்ணுறதுக்கு அப்படியே கையை கூப்பணும்னு பார்க்குறேன், இப்படின்னு நகர்த்துறேன், முடியல என்னால். பெரியவா கையால் இப்படி ஆசீர்வாதம் பண்ணி நாராயண நாராயணன்னு சொல்லிட்டு நாராயண ஸ்மரணை பண்ணிட்டு கையால் இப்படி ஆசீர்வாதம் பண்ணி ஒரு சிரிப்பு, குழந்தை மாதிரியான ஒரு சிரிப்பு, அந்த புன்சிரிப்பை என்னால் மறக்கவே முடியாது. அப்படி சிரிச்சுட்டு கையை காமிச்சிட்டு அப்புறம் பெரியவா காணாமல் போயிட்டா. அப்படியே எப்படியாவது கஷ்டப்பட்டு நான் வந்தனம் பண்ணணும்னு கையை அப்படி சேர்க்கிற முயற்சி பண்ணுறேன். அப்போ என் உடம்புல ஏதோ மூமெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு என்னை அப்படி என்னோட குழந்தைகள் என்னை பிடிச்சி தூக்கி பெட்டில் அப்போ தான் போடுறா. கிடத்தி உடனே கங்கை ஜலம்லாம் எடுத்துன்னு வந்து என் சம்சார முகத்தில் அவளுக்கு தெளித்து, அவள் மூர்ச்சையாகி விழுந்திருந்தா, அவளுக்கு தெளித்து விட்டு அவளை எழுப்பினா, எனக்கு கொஞ்சம் ஜலத்தை கொடுத்தா. எங்கேருந்து நான் திரும்பி வந்தேன், எங்கே போனேன், எப்படி திரும்பி வந்தேன்னு எனக்கு தெரியாத அளவுக்கு நான் எழுந்து உக்காந்தேன். ஆனால் இந்த நடந்த சம்பவங்கள் முழுக்க என் மனசில் நன்னா பதிஞ்சிருக்கு, நன்னா நான் இதை பார்த்தேன் அப்படின்ட்டு இந்த ஒரு சம்பவத்தை எழுதியிருக்கார். அப்போது லிட்ரலி அட் த கிளச்சஸ் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த ஒரு எண்டு வரைக்கும் போயாச்சு. அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் மகாபிரிவா நேரடியாக வந்து இவரை ரட்சிச்சு இந்த குடும்பத்துக்கே பெரிய அனுகிரகத்தை பண்ணினா அப்படிங்கிறதாக இந்த சம்பவத்தை தன்னுடைய அனுபவத்தை எழுதுறார். சரி, பெரியவா காப்பாத்திட்டா, ஆயிடுத்து, நம்ம வேலையை பார்ப்போன்னு இல்லை. இவர் என்ன பண்ணார், பெரியவா இப்போ எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த சம்பவம் நடக்கும்பொழுது ஒரு விஜயவாடாவில் இந்த விஷயம் நடக்கிறது. பெரியவா எங்கே இருக்கான்னு தேடி தெரிஞ்சுட்டு நேரடியாக போய் நம்ம அவருக்கு வந்தனம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்து மாமியும் அழைச்சிட்டு விசாரிச்சுட்டு போகிறார். பெரியவா எங்கே இருக்கா, ஆனந்த தாண்டவபுரத்தில் இருக்கா, சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அங்கே பெரியவாளுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச இடம். அப்பேற்பட்ட ஒரு வேத பாடசாலைகள், அக்ரஹாரம் எல்லாம் நிறைய இருக்குது ஆனந்த தாண்டவபுரத்தை பற்றி சொல்கிறதுக்கு.
அங்கே பெரியவாளுடைய கேம்ப்பு. விசாரிச்சுட்டு இவர் வந்துட்டார். பெரியவா என்ன பண்ணிட்டு இருக்காளாம், இவ வரும் பொழுது பெரியவாளை போய் ஊருக்குள்ளே போய் பார்க்கணுன்னு இவர் போகிறார். இவர் போகிறதுக்குள்ள பெரியவா இவா எங்கே இருக்காளோ, எந்த ஜாகையில் இவ இருக்கணும்னு போகிறாளோ, பெரியவா அந்த ஜாகைக்கு வந்துட்டு இருக்காளாம் தீட்சித்துலுவை பார்க்கறதுக்கு. ஏன்னா உடம்பு முடியாமல் இருந்து ஏதோ தப்பி பழிச்சு இவர் வந்திருக்கார் அப்படின்ட்டு பெரியவா இவரை பார்க்கறதுக்கு வராளாம். தீட்சித்துலுக்கு ஐயோ நம்ம ஊர்லேயே வந்திருக்கோம், ஸ்நானம் கூட பண்ணலையே, பெரியவாளை ஸ்நானம் பண்ணாமல் பார்க்க முடியாதுன்னு சொல்லி இவர் வரத்துக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே குடுக்குடுன்னு ஓடிடணும். ஏன்னா ஸ்நானம் பண்ணாமல் இப்படி அசுத்தமாக சுவாமி முன்னாடி நிற்கப்படாதுன்னு சொல்லிட்டு உள்ளே ஓடிடுறாராம். அப்படி பார்க்க வேண்டாம், குளிச்சுட்டு போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்ட்டு, நம்மளால் ஒரு பாவத்தை சேர்க்கப்படாதுன்னு. பெரியவா என்ன பண்ணாலாம், பின்னாடியே வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாலாம். இவர் சொல்கிறார், எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுத்து உடம்பெல்லாம், அப்போ நான் சுவாமி கிட்ட அபராதம் க்ஷமிக்கணும், நான் ஸ்நானம் பண்ணலை, இந்த ஒரு சந்தர்ப்பத்தோடு இப்படியே உங்கள் முன்னாடி நான் நிற்கப்படாதேன்னு சொல்லி தான் உள்ளே ஓடி வந்தேன், க்ஷமிக்கணும், அபராதம் கணத்தில் போட்டுட்டாராம். பெரியவா சொன்னாலாம், உன்னை இப்படியே பார்க்கணும் தான் நான் உள்ளே வந்தேன்னாலாம். இவர் சொல்கிறார், ஒரு தாயார் தான் தன்னுடைய பிள்ளைகிட்ட நீ ஸ்நானம் பண்ணலனாலும் பரவாயில்ல, இந்த ஒரு கண்டிஷனில் இப்படியே நான் உன்னை பார்க்கணுன்னு வந்தேன்னு ஒரு தாயார் சொல்லுவா, இல்லைன்னா ஒரு அப்பா சொல்லுவான். வேற யாருக்கும் இப்படி சொல்கிறதுக்கு தோணாது. ஜெகதப் பிதரோ வந்தேன்னு சொல்லக்கூடிய ஸ்லோகம் இருக்கே, அதுக்கு அர்த்தம் என்னன்னு இன்னைக்கு தான் என் மனசார தெரிஞ்சுட்டேன். தாயும் தந்தையுமாக இருந்து என்னை காப்பாற்றினது மாத்திரமில்லை, என் குழந்தைனியே உன்னை இப்படியே பார்க்கறதுக்கு தாண்டா நான் வந்தேன்னு பெரியவா என்கிட்ட சொல்லும் பொழுது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அந்த காமாட்சியை ஜெகன்மாதாவாக அங்கே பெரியவாள் நான் தரிசனம் பண்ணிட்டேன் அப்படின்னு இந்த அனுபவத்தை அவர் ரொம்ப ரசித்து எழுதியிருக்கார். அப்படி பெரியவாளுடைய தரிசனமாச்சு. லீலை இதோட முடிஞ்சுதான்னா இல்லை, இன்னும் கண்டினியூ ஆகுது. ஆனந்த தாண்டவம்னு ஒன்று இருக்க, அந்த தாண்டவத்தை பிரத்யட்சமாக இவர் அனுபவப்பட்டதையும் நம்ம இன்னும் பார்க்கறதுக்கு இருக்கோம். மீதி விவரங்கள் நாளைக்கு. பெரியவாசல்.